எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றைய தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருந்த நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மீண்டும் இந்த நாட்டில் துயசத்தை கிளப்பி அதன் மூலம் சிங்கள மக்களின் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். ஒவ்வொரு தேர்தலும் வருகின்ற போது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய துயேச பேச்சுக்களால் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை பெற்று வெற்றியடையலாம் என்கின்ற நம்பிக்கையில் கொண்டிருக்கின்றார்கள். இதே போல்தான் வடக்கு கிழக்குக்கு இணைந்தவர்களுக்கு வழங்கப்படவும் மாட்டாது, போலீஸ் காணி அதிகாரங்கள் வழங்கப்படவும் மாட்டாது என்று நேற்று நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்திருக்கின்றார். உண்மையாக மனச்சாட்சியின்படி பார்க்கின்ற போது போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் இணைந்தவர்களுக்கு இவற்றுக்கெல்லாம் அப்பால் இந்த அனைத்து மக்களினதும் அன்றாட பிரச்சினைகள், அவர்களுடைய எதிர்கால பிரச்சினைகள் அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும். அது எந்த இனத்தைச் சேர்ந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அந்த லட்சியம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது. சிங்களவர்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது, தமிழர்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது, முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது, இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்கன் இலங்கையர்கள் என்கின்ற அந்த பார்வையோடு மலையகத்தை எடுத்துக்கொண்டால் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தமிழ் மக்கள் படுகின்ற இன்னல்கள் சொல்லி மாளாது. அங்கே ஒரு வேட்பாளர் தன்னுடைய அலுவலகத்தை லயன் அறையில் அமைக்க விரும்பினார். ஆனால் அந்த லயன் அறை சொந்தமான இடமாக இருக்க வேண்டும், அதற்குரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும், அல்லது யாராவது அந்த லயன் அறைக்கு சொந்தக்காரர் அந்த காரியாலயம் அமைக்கப்படுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அதற்கு அந்த சொந்தக்காரர் தன்னுடைய உரித்தை உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்தது 100 சதுர அடி இருக்க வேண்டும் அந்த காரியாலயத்திற்கு. ஆனால் இப்போதுதான் விளங்குகின்றது, லயன் அறையிலே வாழ்பவர்களுக்கு அந்த அறைகளில் 100 சதுர அடி கூட இல்லாமல் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று. எனவே உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் மலையக மக்களுடைய பிரச்சனைகள். இவற்றையெல்லாம் தீர்க்காமல் தான் நீண்ட கால வரலாற்றை கொண்ட, அதாவது 200 வருடத்தை தாண்டிவிட்ட மலையக மக்கள் படுகின்ற இன்னல்களில் அவர்களிடமிருந்து சந்தா பெற்று நடத்துகின்ற இந்த கட்சிகள் அந்த மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்யாமலே இதுவரை காலங்கடத்தி வருகின்றது. இப்படி பார்க்கின்ற போது மீண்டும் துயேசத்தை பேசி நான் ஆட்சிக்கு வந்தால் வடக்கு கிழக்கு மக்களின், ஏனெனில் வடக்கு கிழக்கு மக்கள் சிறுபான்மையினர் என்பது இந்த நாமல் ராஜபக்சேக்கு தெரியும். ஆகவே பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு எப்போதுமே துயேசத்தை பேசி பழகி போன நிலையில் இந்த தேர்தல் அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள மக்கள் இவ்வாறான துரோகிகளின் அடையாளங்களை இனம் கண்டு இந்த நாட்டு மக்களை இன ரீதியாக பிரிக்கின்ற அல்லது பிரித்து ஆள நினைக்கின்ற அந்த நிலைமையை உணர்ந்து கொண்டு இப்படியான துவேசிகளை இனம் கண்டு எல்லாரும் இந்த நாட்டு மக்கள் என்று அந்த துணிப்பொருளிலே பேசிக்கொண்டிருக்கின்ற, இந்த நாடு பலம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற திசை காட்டி சின்னத்தை கொண்ட தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும். அதன் மூலம்தான் இந்த நாட்டை வளம்படுத்த முடியும். ஏனெனில் ஏனைய கட்சிகளை பார்க்கின்ற போது அங்கு இந்த துவேசத்தில் ஊறி போனவர்கள் காணப்படுகின்றார்கள்.
சரத் வீரசேகரன் என்ற அரசியல்வாதி, அவர் இந்த நாட்டிலே மிக கடுமையாக துவேஷம் பேசுபவர். ஆனால் ஒரு முஸ்லிம் சகோதரர் சொன்னார், அவரிடம் ஒரு வேலையை முடித்துக் கொள்ள சென்ற போது அங்கே அவர் தன்னுடைய லஞ்ச கொடுக்கல் வாங்கல்களுக்கு முகாமையாளராக ஒருவரை வைத்திருக்கின்றார், அவர் முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லி. அப்படியாயின் சிறுபான்மையினருக்கு எதிரான துவேஷத்தை பேசிக்கொண்டு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை தன்னுடைய நிதி வசூலிப்பாளராக வைத்துத்தான் அந்த சரத் வீரசேகர அரசியல் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பது தெளிவாகின்றது. எனவே இந்த துவேஷ வார்த்தைகள் எல்லாம் அவர்களுடைய சுயநலன்களுக்காகத்தானே தவிர இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அல்ல என்பதை மனதில் கொண்டு இந்த நாட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் அரசியல் இந்த நாட்டு மக்களின் குழந்தை முதல் முதியோர் வரை எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாட்டை வளம்படுத்துவதற்கு எப்படியான அரசியல் கலாச்சாரம் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். இறைவன் நாடினால் நாளையும் சந்திப்போம். நன்றி.